ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், இன்னைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் சண்டே அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இந்தியா இருந்திருக்க கூடாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன். டூ ஆர் டை, வாழ்வா சாவா அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோடைய சூப்பர் எயிட்டோட லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு. இதை யார் வின் பண்றாங்களோ அவங்க அடுத்த செமிஃபைனல்ல ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியா வின் பண்ணாங்கன்னா. ஸோ ஹாய் பாரதி, ஹாய் ரமன், வெல்கம் பேக் கைஸ். எஸ், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ரவி. ஃபைன், நல்லா இருக்கேன். பாரதி ரொம்ப பிஸியா இருக்கான். தேங்க்ஸ் பாரதி ஃபார் ஜாயினிங். ஸோ பாரதி, நான் ஃபர்ஸ்ட் சண்டேவா இருந்தா கூட எல்லாரும் பிஸி தானே. நம்ம தான் ஃபேமிலி மேட்ச்னாலே அதெல்லாம் கேட்க வேணாமா? சரி, ஸோ இன்னைக்கு வந்து ஈடன் கார்டன்ஸ்ல மேட்ச் பாரதி. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நைட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸ்ல. இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் அங்க ஆடி இருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த வேர்ல்ட் கப்ல. இந்தியாக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறாங்க ஈடன் கார்டன்ஸ்ல. ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத தாண்டி எனிதிங் இந்தியா டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுதான் வந்து என்னுடைய சஜஷனா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து டாஸ் வின் பண்ணி 180+, 190+ நம்ம போட்டோம்னா we can restrict them. I think அவங்களும் எக்ஸ்ப்ளோசிவ் பேட் தான். ஸோ ஆனா விக்கெட் எடுக்க முடியும்னு நான் நம்புறேன். டவுட்னு எங்க பாக்குறோம்னா, ஹார்திக் பாண்டியாவோட ஒரு 4 ஓவர், அதுலயும் அவர் வந்து பவர் பிளேஸ்ல வந்து நமக்கு வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் பவர் பிளேல ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா போட்டு கொடுத்துருவாரு. அந்த ஒன் மோர் பவுலர் அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் 4 ஓவர்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் 3 ஓவர்ஸ் அவர் கண்டெய்னபிளா போட்டுருவாரு. 1 ஓவர் தான் எங்கேயாவது அடி வாங்க சான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 20 ஓவர்ஸை வந்து கரெக்டான நம்ம 5 பவுலர்ஸை யூஸ் பண்ணோம்னா, அதுல இருக்கிற ஒரே ஒரு வீக் லிங்க், நான் வீக் லிங்க் சொல்ல மாட்டேன், பட் கம்பேரிட்டிவ்லி அதர் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ராங் பவுலிங் லைனப்லயே ஒரு செகண்ட் ஃபிடலா இருக்கிறது வந்து ஹார்திக் பாண்டியாவை தான் பாக்குறேன். நம்மளால வந்து 190 or 200 ரன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணிட்டு அதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், இந்தியா வந்து 180+ ஃபோர்ஸ் இது வரைக்கும் சேஸ் பண்ணதில்லை. ஸோ அதுவுமே வந்து ஒரு பேக் இதுவாக தான் நான் பாக்குறேன், ப்ரெஷர் சுச்சுவேஷனா பாக்குறேன். இன் கேஸ் அவங்களோட பேட்டிங்ல 1 or 2 பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே மாட்டிக்கிச்சுன்னு இல்லையா, ஸோ அவங்க 180+, 190+ அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ப்ரெஷரபிள் சுச்சுவேஷன். 1 or 2 குட் ஓவர்ஸ் வந்து ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ப்ரெஷரபிளா பாக்குறேன். லைக் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே வந்து 140 தான் அடிச்சிருக்கணும். ஏன் அதுக்கப்புறம் எத்தனை ஓவர்ல 50 ஓவர்ஸ்ல 40 தான் அடிச்சிருக்கணும். 140 or 130 தான் இருக்குன்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல நம்ம 60 அடிக்க முடியும். லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல நம்மளால 70-80 கூட டார்கெட் பண்ணி அடிக்க முடியும் வித் விக்கெட் நம்ம கிட்ட இருக்கும்போது. பட் அதுவே வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 70 or 80 வந்து சேசபிளா இருந்துச்சுன்னா ரன் ரேட் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கணும். ஸோ அவங்களும் அதுதான், நமக்கே இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் போது அவங்களும் அதுதான் வந்து பிளான் பண்ணிட்டு வருவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸ் எதுவும் இருந்தாலும் நம்ம வந்து பேட்டிங் எடுக்கணும். சொன்னேன், எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் தான் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் மாதிரி ஒரு மேட்சஸ்ல வந்து அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, ஃபீலிங்கா எடுத்து. ஸோ ஹூவர் த டீம் வான் தி டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் தான். அண்ட் ரமன், நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெஸ்ட் இண்டீஸோட பிளேயிங் லெவனை பத்தி பேசுவோம். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயிங் லெவன்ல எனக்கு தெரிஞ்ச இந்த பிராண்டன் கிங்கோட அந்த ஒரு பொசிஷன் சேஹோப்பும் சொல்லலாம், பட் இஸ் கேப்டன், அது மேலே கை இருக்க முடியாது. ஸோ பிராண்டன் கிங் மட்டும் இன்னும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு T20 டோர்னமெண்ட்ல. ஸோ அவரோட பொசிஷனுக்கு பதிலாக வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா? பிளேயர்ஸ் இருக்காங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயிங் லெவன்ல வந்து பிரெண்டன் கிங்கை தவிர எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஷேப் கூட நல்லா ஸ்டார்ட் தராரு பவர் பிளேல, அதனால தான் அவங்களால வந்து பிக் ஸ்கோர் பண்ண முடியுது. ஆக்சுவலி பிரெண்டன் கிங் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல இல்ல, சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா பாத்தீங்கன்னா சேஸே ஆட வைக்கலாம். ஏன்னா சேஸ் வந்து அவர் வந்து ஒரு சைட்ல வந்து சிங்கிள் தட்டி ஷேயோப்க்கு ஸ்ட்ரைக் கொடுத்து ஷேயோப் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. அது இல்லாம அவர் வந்து ஸ்டேபிளான இன்னிங்ஸ் அவர் பில்ட் பண்ண முடியும் சேஸ்னால. அதுவும் இல்ல, ரீப்ளேஸ்மெண்டா நம்ம பார்க்கணும்னா எட்மயர் ஆட வைக்கலாம். ஆக்சுவலி எட்மயருமே பவர் பிளேல ஆட வைக்கலாம், அடிப்பாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சொல்றியா? ஆமா, ஆட வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் இருக்கு. அதுக்கப்புறம் மத்தபடி பவுலிங் ஓகே தான். பவுலிங் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க, அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்கும் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா சமர் ஜோசப் இருக்காரு, ஸ்பின்னர்ஸ்ல மோட்டி, அப்புறம் அகில் ஹுசைன் இருக்காங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நல்ல ஒரு மேட்சப்பா தான் இருக்கும். 2 டீமுக்குமே வந்துட்டு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு தான் பெஸ்ட் எது நமக்கு தெரியும். ஸோ பாரதி, அப்படியே இந்தியாவோட பேட்டிங் பக்கம் வருவோம். இந்தியாவோட பேட்டிங்ல இப்போ போன மேட்ச் சேப்பாக்ல வந்துட்டு செம்மையா விளையாடுனாங்க, நோ டவுட் அண்ட் தட். திலக் வர்மாவோட பொசிஷன் நம்பர் 6ல வந்தாரு. ஸோ இந்த மேட்சுக்கு வந்துட்டு நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹை ப்ரெஷர் கேம் இது. சேசிங் 180+ வந்தா என்ன அப்ரோச் அவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். திலக் வர்மா அதே பொசிஷன் தான் ஆடுவாரா, இல்ல இந்தியாவோட பேட்டிங் அப்ரோச் எப்படி? எனக்கு தெரிஞ்சு நம்ம லாஸ்ட் கேம்ல அதே பேட்டிங் பொசிஷன் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதுல எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்தியா டீம் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓவர்லோட டீம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி தான் பிளேயர்ஸை வந்து மாத்தி ஆகணும். இப்போ ரைட் பவர் பிளேஸ்ல ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் காம்பினேஷன் வந்து
எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னரி பிளான். அதுல வந்து அதை வந்து எப்பயுமே மாத்த வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்சுமே நம்ம இஷான் கிஷன் இவர் அபிஷேக் சர்மா ஓபன் பண்ணும். சஞ்சு சாம்சன் லாஸ்ட் மேட்ச் ரன்னுக்கே போகலாம் கூட நம்ம பேட்டிங் அடி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் வந்து 150 or 160 ரன் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை வந்து எக்ஸ்டர்னரியா பாக்குறேன். ஒரு 50 ரன்ஸ் 60 ரன்ஸ் 100 ரன்ஸ்ல வந்து ஓகே அது வந்தா நம்ம வந்து வேணான்னு சொல்ல போறது இல்லை. பட் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா நான் ஒரு 65 2 விக்கெட்ஸ் ஆர் 65 70ல ஒரு 2 விக்கெட்ஸ் போச்சுன்னா நான் அதை வந்து அப்படியே 2 கையில எடுத்துப்பேன். சோ அதை வந்து நான் எதிர்பார்க்கறேன். சோ அந்த 70 ரனுக்கு போகும்போது சஞ்சு அபிஷேக் நம்ம லாஸ் பண்றோம் அப்படின்னு எனக்கு நோ மேட்டர். பட் அவங்க கிட்ட இருந்து ஒரு 50 பால்ஸ்ல ஒரு 25-30 ரன்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து நான் வெல்கமா பாக்குறேன். சோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சோ அவங்க அதே பேட்டிங் லைனை போட சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, அந்த இஷான் கிஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு ரைட் ஹேண்டர் யார் சூரியகுமார் யாதவுக்கு அப்புறம் நமக்கு விக்கெட் முன்ன பின்ன போச்சுன்னா ஸ்டேபிள் பண்ண அக்ஷர் பட்டேல் இருக்காரு, இல்லன்னா ஹார்திக் பாண்டியா, அண்ட் தென் வந்து திலக் வர்மா கேன் ஹிட் த பால். அந்த இடத்துல நல்லாவே ஹிட் பண்ணுவாருன்னும் போது நம்ம எதுக்கு வந்து அந்த அதை வந்து இது பண்ணும். அது இல்லாம மும்பை இந்தியன்ஸ்க்கும் அவர் அந்த பிளேஸ்ல தான் ஆடுறாரு. அது அவருக்கு வந்து ஃபெமிலியர் பிளேஸ்னும் போது நம்மள அவர் அங்கேயே ஆட வச்சு நம்ம அவரோட பெஸ்ட் எங்க வருதோ அதை யூஸ் பண்றது தான் வந்து சென்சிபிள் நினைக்கிறேன். சோ அதை வந்து பண்ணணும். அண்ட் தென் வந்து அக்ஷர் பட்டேல் நம்ம மேல கீழே எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டிங்க்கு வந்து நல்லாவே செட் ஆகும் நான் யோசிக்கிறேன். திலக் வர்மா பத்தி சொல்லும் போது நம்ம போன மேட்சே பேசணும். ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவா ஆடினாரு இந்த வேர்ல்ட் கப்ல அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் தான் டாக்டிக்லாம் அவங்க வந்து நம்ம சிக்ஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பின்னே ஆட தேவலப்பா லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல மட்டும் போய் அடிச்சுட்டு வாங்க மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. சூப்பரா ஆடினாரு. ஸோ இந்த மேட்ச் அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ரமன் அப்படியே நான் வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் கிட்ட வரேன். நீ சொன்ன நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓகே எல்லாருமே வந்து செகண்ட் ஸ்பெல்லிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஜேசன் ஹோல்டர் நல்ல பவுலர். பட் அவர் வந்து நம்ம எப்படி ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி தான் அவரு. சேம் வித் ரொமாரியோ ஷெப்பர்டு. அவர் ஹேட்ரிக்கே எடுத்திருந்தா கூட அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ரொமாரியோ ஷெப்பர்டு அண்ட் சிவம் துபே நான் ஒரே கேட்டகரியில் தான் நான் வைப்பேன். அண்ட் ஒரு டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஷமா ஜோசப் இருக்காரு. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியாவுக்கு த்ரெட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு வந்து இவங்க 2 பேர் வந்து செம்மையா த்ரெட்டா இருப்பாங்க இந்தியாவுக்கு. ஸோ அதான் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் அந்த கிரவுண்டை வந்து நம்ம பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து நமக்கு அவ்வளவு பெரிய த்ரெட்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட சிவம் துபே இப்போ ரீசெண்டா ஆடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் வந்துட்டு இருக்கு நமக்கு ரன்ஸ்ல. சோ அவர் வந்து கேன் ஹிட் த பால்ஸ் ஓவர் த பவுண்டரி லைன்ஸ் நான் நினைக்கிறேன். சோ அதை வந்து நான் பெஸ்டா பாக்குறேன். அதனால அவங்களோட பவுலர்ஸை வந்து சிவம் துபே ஹேண்டில் பண்ணலாம். அந்த மிடில்ஸ்ல வந்து அப் இந்த ஆர்டர்ல வந்து ஒருவேளை அகில் ஹுசைன் மாதிரியான பவுலர்ஸ் வந்து பவர் பிளேல வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே அகில் ஹுசைன் போட சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அகைன்ஸ்ட் அபிஷேக் சர்மா. இப்போ யோசிச்சு போறேன், இப்போ 2 சைடு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வரும்போது ஏதோ ஒரு விக்கெட் நமக்கு போயிடுது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்டர்ஸ் ஒருத்தர் இருக்கும்போது நம்ம நத்திங் டு வரி அவர் சிங்கிள் எடுத்துட்டு இந்த சைடு வர சஞ்சு சாம்சன் வந்து ஹிட் த பால்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 ரன்ஸ் 9 ரன்ஸ் ஓவர்ஸ் நமக்கு வந்துருது. ஸோ அதனால வந்து இதுவே வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. ஸோ அது அவங்க ஸ்பின்னர்ஸ் நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். மீடியமா வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பவுலிங்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட் பவுலிங்னு சொல்ல முடியாது. அவரோட ஃபாஸ்ட்டுக்கு அவரோட லைன் வந்து கரெக்டா இருக்கு. ரொமாரியோ ஷெஃபர்ட் சொல்றேன், ஓகேவா? சோ அவரோட அந்த ஃபாஸ்ட் அண்ட் லைன் அண்ட் கரெக்டா இருக்கிறதுனால அவருக்கு வந்து விக்கெட் அவர் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க மற்ற டீம்ஸ். பட் இந்தியாவுக்கு வந்து லாங் அவரோட ஹைட் வந்து சிவம் டூபேயோட ஹைட் அண்ட் அவரோட ரீச் வந்து நம்ம யூஸ் பண்ணி அவர் வந்து ஷெஃபர்ட கூட ஒரு டார்கெட் பண்ணலாம். ஏன்னா ஒரு டூ ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து நல்லாவே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அவங்களோட பவுலிங் அட்டாக் வந்து த்ரெட் கிடையாது, அவங்களோட பேட்டிங் அட்டாக் தான் த்ரெட். கரெக்டா சொன்னேன். ஸோ ரமன் ஐ திங்க் ஹேஸ் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்படியே பேட்டிங் நம்ம நினைக்க பாருங்க. எங்கெல்லாம் மெயினா 2 பிளேயர்ஸ் நான் பாக்குறேன், சும்ரான் ஹிட்மயர் அண்ட் ரொமாரியோ ஷெஃபர்ட். அவங்க 2 பேருமே ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்க மாதிரி இருக்கு. யாரு பவுலிங் போட்டாலும் பிடிச்சி பொழக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம பவுலிங்ல என்ன த்ரெட் நம்ம ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்மளோட பவுலிங் த்ரெட் என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்ல 2 போலன்னு வச்சுக்கேன். வருண் சக்கரவர்த்தி அடிக்கலன்னா வருண் சக்கரவர்த்தி ஏறி மிதிச்சிடறாரு. ஆனா வருண் சக்கரவர்த்தி அவர் ஓவர்ஸ்ல 2 அடிக்க ஆரம்பிச்சுட்டா அவருக்கு வந்து அவர் பேக் பண்ணி சேம் இதுக்கு முன்னால என்ன ஃபாலோ பண்ணாரோ அதே பவுலிங் அரௌண்ட்ல போட்டு இருந்தா அரௌண்ட்ல இல்ல ஓவர் இதுல போடும்போது ஓவர்ல தேவையில்லாம ஒரு அரௌண்ட் ஓவர் மாத்தி போட்டு அவரே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு. 1 or 2 சிக்ஸஸ் போகதான் செய்யும். ஏன்னா அவங்களுமே வந்து நல்ல கிரிக்கெட் விளையாடதான் வந்திருக்காங்க, நல்ல கிரிக்கெட் விளையாடி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணி அவர் பவுலிங் போட்டு 2 விக்கெட்ஸ் இந்த மேட்ச் அவர் எடுத்து தரணும். சோ இந்த மாதிரி வீக்னு பார்த்தா இது. அதுக்கப்புறம் நம்ம பவுலிங்ல கொடுக்கவே கூடாது ஓவர் டூபேக்கு. வேணாம் சாமி,
வேணாம். அவன் போட்ட அந்த 2 ஓவர்ல நம்ம ஜெயிச்சது ஆப்வியஸா நம்ம வந்து ஒரு 30+ இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 70ல ஜெயிச்சோமா இன்னும் ஒரு 40+ ரன்ஸ்ல ஜெயிச்சிருக்கணும். சிவம் டுபேக்கு தேவைதான். எங்க தேவைன்னா ஏதோ ஒரு பவுலருக்கு திடீர்னு இன்ஜுரி ஆயிடுச்சு, நடுவுல யூஸ் பண்ணணும்னா தேவைதான். பட் இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லாத்துலயும் அவர் அடிதான் வாங்கியிருக்காரு. அவர் மேல கான்பிடன்ட் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க அவர் பவுலிங்க வந்து பிராக்டிஸ் நெட் செஷன்ல மட்டும் அவரோட பவுலிங்க நீங்க வச்சுக்கிட்டது ஒரு வேலை இன்ஜுரி ஆயிருந்தா 1 or 2 hours அந்த டைம்ல யூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ அவர் வந்து ஃபுல்லாவே வந்து இது பண்ணிட்டாங்க. அடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அவர் வந்து ஈஸி தான். அவர் நம்மளோட பும்ராவை அவங்க வந்து அடிக்கிறது கஷ்டம் நான் நினைக்கிறேன். பும்ராவை வந்து அவங்க அடிக்கிறது கஷ்டம். அந்த வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவாரு. அவரை அடிக்கிறது அவங்க யூ மிஸ் த ஹிட்ன்ற மாதிரி அவர் ஸ்டிக் போட்டு விக்கெட் எடுவாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து நல்ல குட் பவுலிங் இருக்கு. பட் அவங்க 1 or 2 சிக்ஸஸ் பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணி திரும்ப வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறோங்கிறது தான் அந்த மேட்சே இருக்கு. அதான் சொன்னேன். நம்ம பும்ரா பத்தி சொல்லும்போது நான் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தேன். பும்ரா வந்து ஷம்ரான் ஹிட்மயரை ஐ திங்க் 4 to 5 times எடுத்திருக்காரு T20s. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே வந்துட்டு ஏறி மிதிச்சிருக்காங்க இது வரைக்கும் விளையாடுற T20s. ஸோ இந்த மேட்ச்ல எந்த ப்ரெஷர்லாம் இல்லாம நார்மலா ஒரு பைலேட்டரல் சீரிஸ்ல ஆடுற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஆடினாலே நம்ம வின் பண்ணிடுவோம் தான் நினைக்கிறேன். ஸோ எஸ் அது பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் பாரதி பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரை பார்க்குறேன் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 2 டீம்ல இருந்தோம். 1 பேட்ஸ்மேன் அண்ட் 1 பவுலர். ஓகே, நான் வந்து வெஸ்ட் இண்டீஸோட பேட்ஸ்மேன் அண்ட் பவுலரை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிடுறேன். பேட்டிங்ல வந்து ஹிட்மயர் தான். அவரை தாண்டி வேற சூஸ் பண்ற மாதிரி பெருசா எனக்கு எதுவுமே பெருசா யாரும் தெரியல. பட் இன்னைக்கு ஹெட்மேரை நான் சூஸ் பண்றேன். ஹோப்ஃபுல்லி ஹெட்மேர் இன்னைக்கு அடிக்க கூடாது. அதுக்காகவே ஒரு ஜிங்ஸுக்காகவே நான் ஒரு செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பவுலிங்ல வந்து மோட்டி எக்ஸ்ட்ரா நிறைய போட்டுட்டு இருக்காரு. ஸோ நான் மோட்டியை வந்து வாட்ச் அவுட் ஃபார் த கேம் நான் பாக்குறேன். ஸோ இந்தியா டீமுக்கு வரும்போது இந்தியாவில வந்து இன்னைக்கு வந்து ரஞ்சியோட மேட்ச் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஏன்னா அது வந்து பொட்டி கிரவுண்டு. இன்னைக்கு ஒரு 30+ 40+னா கூட நான் அதை வந்து ஒரு 60-70+ எடுத்துக்க ரெடியா இருக்கேன். ஸோ அதையும் நான் வாட்ச் அவுட் ஃபார் த கேம் பாக்குறேன். பேட்டிங்ல இந்தியா சைட்ல. பவுலிங்ல வந்து நமக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி 2 கேமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த தடவை வந்து நான் வந்து நம்ம ஹர்ஷித் சிங்கை வந்து நான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹர்ஷித் சிங்கை ஏர்லியா அவங்க எப்படி ஆட போறாங்கன்றத நான் பார்க்க போறேன். இவங்க 2 பேருமே இவங்க 4 பேருமே பிளேயர்ஸ் ஃபார் வாட்ச் அவுட். நீ யாரை பாக்குற? நான் இட்மேர் தான் சொல்லுவேன். பட் என்னன்னா எனக்கு ஷே ஹோப் வந்து எப்பவுமே அகைன்ஸ்ட் இந்தியா வந்து நல்லா பண்ணிருக்காரு. ஸோ எஸ் அது 1 day ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி அண்ட் T20ஸ்லயும். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா ஷே ஹோப் கிட்ட இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பவர் பிளே தாண்டி ஒரு 10 hours வரைக்கும் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு ஷே ஹோப் அவங்க டீம்ல. அண்ட் பவுலிங்ல நீ சொன்ன மாதிரி மோட்டி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். அகைன்ஸ்ட் இந்தியா எப்படி போட போறாருன்னு பாக்கிறேன். எந்த ஒரு புது பவுலரா இருந்தாலுமே இந்தியா கிட்ட வரும்போது நல்லா பண்றாங்க. இது வரைக்கும் உஸ்மான் தாரிகா இருக்கட்டும். ஸோ மோஸ்ட்லி அதே வகையில நான் பாக்குறேன். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு அபிஷேக் சர்மா ஒரு நல்ல விதம்ல வந்துட்ட மாதிரி இருக்கு. லாஸ்ட் 2 மேட்சாவே அந்த ஒரு பேட்டிங் ஹிட்டிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அபிஷேக் சர்மா இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ண போறாரு அலாங் வித் சஞ்சு. அவரும் அடிக்கதான் போறாரு. ஸோ அபிஷேக் சர்மா எனக்கு பேட்டிங்ல அண்ட் பவுலிங்ல வந்து நம்ம டிவி வரும் தான் நான் திரும்பவும் போறேன். ஏன்னா இது வந்து நடக்கிறது வந்து கொல்கத்தால ஈடன் கார்டன்ஸ்ல ஒவ்வொரு ஃபுல்லும் அவருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அப்படியே மேட்ச் ப்ரிடிக்ஷன் போயிடலாம் பாருது. ப்ரிடிக்ஷன் ஏன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பாரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஏதாவது ஒரு எட்ஜி? இந்தியா வந்து 65, வெஸ்ட் இண்டீஸ் 35. சூப்பர். நான் வந்து 78 தரேன். இந்தியா 70, வெஸ்ட் இண்டீஸ் 30 தான் சொல்றேன். அந்த 30 அவங்களோட பேட்டிங்காக மட்டும் தான். ஸோ பார்க்கலாம் பொறுத்துட்டு இருந்து. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் முடிஞ்சா நம்ம வந்து அந்த லாஸ்ட் 10 hours முடிஞ்சா அதை சேர்த்து லைவ் ரெக்கார்டிங் வேணா வரலாம். பட் டைம் இருந்தா பார்ப்போம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருக்கும்? ஃபைனல் தாட்ஸ் வந்து அபிஷேக் சர்மா நமக்கு வந்து பேட்டிங்ல வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. எங்கேயா போயிருந்தேன் இவ்வளவு நாள், ராசா வந்துட்டியா அந்த மாதிரி ஒரு ஃபீல். இவருக்குமே நல்லா பேட்ல படுது. சஞ்சு சாம்சனுக்குமே அதுவுமே வந்து நான் நல்ல விஷயமா பாக்குறேன். அந்த நிஷான் கிஷன் போன மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. இருந்தாலும் அவரால் வந்து நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ண முடியல. பட் அவருமே இந்த கேம் வந்து நல்லா அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் 3லயே வந்து இதுவாயிடுது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது சூரியகுமார் யாதவ் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய ஷாட்ஸ்லாம் வந்து 6 போறது சான்ஸ் இருக்கு கிரவுண்ட்ல. ஸோ ஆனா ஸ்லோ பால்ஸ் போடும்போது அதை மட்டும் கொஞ்சம் அவர் பார்த்து ஆடணும். ஸ்லோ பால்ஸ்க்கும் அதே ஷாட் போறது வந்து எஃபெக்டிவா இருக்காது. ஸோ ஒரு டாப் எஜ்ஜோ இல்ல பாட்டம் ஆஃப் த பேட்டோ இல்ல 2 எஜ்ஜோ எங்கேயோ ஒன்று பட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து கேட்ச் போறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விரும்பல. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிவம் டூபே, ஹார்திக் பாண்டே எல்லாருமே ஒரு மாதிரி ஃபார்முல இப்போ இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வந்து பேட்டிங்கும் நமக்கு நல்லா இருக்கு, பவுலிங்கும் நல்லா இருக்கு. ஸோ லாஸ்ட் கேமோட அதே மைண்ட் செட்டோட இந்த கேம் போய் வின் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் 2 games நம்ம வின் பண்ணணும்ன்றது தான். எனக்கும் அதேதான், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அதேதான் ஆசையா இருக்கும். ஸோ பொறுத்து பார்க்கலாம். நைட் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூல மீட் பண்ணலாம் பாரதி. ஸோ தேங்க்யூ பாரதி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயின். தேங்க்யூ.